அண்ணா வரார் வழிவிடு, அண்ணா வரார் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் செய்த செயலால் இணையத்தில் இந்த வீடியோ அதிகமாக வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நியூசிலாந்து இடையிலான 5வது T20 போட்டி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றி இருந்தாலும் கடைசி போட்டியில் 2 அணிகளுமே வெற்றியுடன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக தான் விளையாடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி திருவனந்தபுரத்தில் விளையாடுவதற்காக, அதாவது திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது சூரியகுமார் யாதவுக்கு பின்னாடி நம்மளுடைய சஞ்சு சாம்சன் வரும்பொழுது, சஞ்சு சாம்சன் அதாவது அவருடைய சொந்த ஊரான திருவனந்தபுரத்தில் அந்த ஏர்போர்ட்டு நடந்து வரும்போது சேட்டன் வரான் வழிவிடுங்க, சேட்டன் வரான் வழிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேட்டன்னா அண்ணன் அர்த்தம். அதாவது அவரை தொந்தரவு பண்ணாதீங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா காமெடியாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இணையத்தில் அதிகமாக வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. சஞ்சு சாம்சனும் இதுக்கு சிரிச்சுட்டே வந்தார். அங்கே இருந்த ரசிகர்களும் சிரித்தாங்க இதை பார்த்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயம் சிரிப்பாக சந்தோஷமாக நடந்திருந்தாலும் சஞ்சு சாம்சனுடைய சூழல் இக்கட்டான சூழலில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த T20 தொடரில் பார்த்தீங்கன்னா அவர் சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் வெளிப்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதிலாக அவருடைய இஷான் கிஷனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரல்கள் இருந்தது. கடைசி போட்டியை இந்த T20 போட்டியில் அவரை, அதாவது இந்தியா நியூசிலாந்து இடையிலான இந்த கடைசி T20 போட்டியில் அவரை அதாவது ஸ்குவாடில் இணைச்சாங்கன்னா அவர் கன்ஃபார்ம் சிறந்த பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சூழலில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.